பட்டால் 9 வருவாங்க 30 போடு வாகனம் முகமது பசியாகும் தானே என்பது அழகான வரவேற்பு. அற்புதமான வரவேற்பில் தான் என்னுடைய சார்பாக தாங்களுக்கும் அந்த சாரகேசி ராகத்தில் வரவேற்பு வாழ்த்து. உடைந்து போனாலும் நேசம் குறைவதில்லை, நேசம் பாசம் அழகானது. பெண்ணுக்கு வேறொன்றுமில்லை, நினைத்தவை செய்தால் அது போதுமே, நீ வாழ வேண்டுமே. 16 செல்வமும் 7 உலகங்கள் சென்று வருக வேண்டும். தையத்தா 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 தைய தையத்தா பஞ்சு முத்தம் தா மனமாடையும் மஞ்சளும் தூரி கோலத்தில் நீ வரும் நேரம். மனமாடையும் மஞ்சளும் தூரி கோலத்தில் தாங்களிடத்தில் சில விவரங்களை கேட்கலாம் என்ற ஒரு சிறிய ஆசையமா கேட்கலாமா? வாங்க சாமி கேளுங்க. கேட்க விடுமோ
குறிச்சியும் முறையேற்றி இருந்து நெல்லியாய் பழிந்து நடங்கு துயரத்து பாலை என்பதை வடிவம் கொள்ள மந்திரமைய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிச்சி என்று சொல்வார்கள். இதில் குறிச்சி இல்லமாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே பவளமலை, மீங்கட மேல்விளக்காம், அரைக்கொடி நீலக்காம், தெற்கே பினாகமா, திங்கள் 20 காலமா. ஒரு காலத்துக்கு 10 மைல், 20 காலத்துக்கு 20 பத்தா 200 மைல் சுற்றுலா வந்துட்டாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணியை விளைச்சு வச்சிருக்கோம். நாடு கொண்டை நாடு, ஒரு சிற்றூர், நிலமா குறிச்சி நிலம், 10 பேரை நம்பி தலைவன், தாய் பேர் நங்கி பகுதி, 7 பேர் வண்டி. 7 பேர் வண்டி அப்படின்னா எனக்கு எத்தனை பேர் உண்டு? ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இடப்பெயர், பொருளிய பெயர், நெட்டப்ப பெயர் என்று சொல்லக்கூடியது. காரண பெயர் எடுத்துக்கோங்களே, கழகம் எங்கே பூங்குருத்தி ஆடுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கல் கரிசி சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா விழிமலர்வாங்க. தத்துவ இடப்பெயர் அப்படின்னா பரிசங்கலி ஆடுவாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தர வள்ளி சொல்லுவாங்க. ஆக நடப்பு பெயர வள்ளி, வந்தது நோக்கம் காவல், அமைத்திருப்பது வரல், அடைந்திருப்பது பருவம். இதை என்னை பற்றி முழு விவரம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னை பற்றி முழு விவரத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். வாங்க என்ன பேச போறீங்க, என்ன கேட்க போறீங்க? நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையாவே வருவீங்க. முறை தவறின்னு வைங்களேன், அப்புறம் என்னடா கலையரசி இப்படி பேசி விட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது. நீங்க என்னப்பா சரி பாத்துக்கிடுவோம். ஆக ஒரு கண்ணாடியுடைய தன்மை என்ன அப்படின்னா எதுவுமே பிரதிபலிக்க முடியாது. கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு பாருங்க, நம்ம சிரிச்சோம்னா அது நம்மளை பார்த்து சிரிக்கும். கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அழுதோம்னா நம்மளை பார்த்து அது அழுகும். ஆனா கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு நம்ம முறைச்சிட்டோம்னு வைங்களே, திருப்பிக்கிட்டு முறைக்காம போகாது. பேசுங்க, என்ன பேச போறீங்க? ஏன்னா ஓரறிவு உள்ளது மரம் செடி கொடி, ஈரறிவு உள்ளது புழு பூச்சிகள், மூன்றறிவு உள்ளது நீர்வாழ் பிராணிகள், நான்கறிவு உள்ளது பறவைகள், ஐந்தறிவு உள்ளது மிருகங்கள், ஆறாவது மனிதர்களுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளறிவு, பகுத்தறிவு. பாருங்களேன், இந்த இடத்துல எதை பேசணும் தெரிந்ததை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6 அறிவை காட்டிலும் ஓரறிவு கூடின யாருக்கு? உங்களை போன்ற முனிவர்களுக்கு, உங்களை போன்ற சித்தர்களுக்கு, உங்களை போன்ற ஞானிகளுக்கு, உங்களை போன்ற ரிஷிகள் இருக்கின்றாங்க. அறிவாளி அறிவாளின்னா 3 பாத, அறிவாளி முட்டாள்கள் தான் 2 பாத, முட்டாளு முட்டாள்கள் தான் ஒரே பாதை இருக்காங்க. நீங்க இப்ப இந்த இடத்துல அறிவாளியா இல்ல எப்படி பேச போறீங்க? நீங்க முன்னேறு மாதிரி, நான் பின்னேறு மாதிரி. இந்த முன்னேறி எந்த இடத்துக்கு போதும், பின்னேறு தொடர்ந்து கொண்டே வரும். ஒருவேளை முன்னேறி வேற மாதிரி போக பார்த்துச்சுன்னா அப்புறம் சொல்ல மாட்டேன். என்ன பாத்துக்கலாம்ல? ஆமா, ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய அதாவது 30 தேதிக்கு வாய்த்தது என்ன தட்டு? வெத்தட்டு, செந்தட்டு, பொட்டட்டுக்காக. அப்பேற்பட்ட தட்டை காட்டு தமிழ் என்ற தட்டு திறக்கணும். தமிழ் தட்டை காட்டிலும் நம்ம பேசக்கூடிய பேச்சு திறமை, அந்த தமிழ் பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அந்த திறமைக்கு தான் பரிசு உண்டு இருக்காங்க. அதுல பேச்சு திறமைக்கு தான் பரிசு உண்டு. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் மக்கள் மத்தியில கிடைக்கணும் கை தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. ஆமா, கை தட்டி அன்புள்ளதுக்கு நன்றி. பாத்துக்கிடுவோம். வாங்க சார், என்ன பேச போறீங்க? எதை தொட்டு ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா வள்ளுவர் பிறந்தது அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா, தீனா சுத்தப்பன் உள்ளாறு மாறாது, நாவினா சுத்தவடு. நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அல்லவே முடியாது. ஆக பசி தீரு, தடி தீரு, விழித்திரு. பாடா தாடா வீணா பணிமன் வந்தா தான் பழகி வருமா. பாருங்களேன், ஒரு பெண்ணுக்கு பணிவு மட்டும் இருந்தா போதுமா? துணிவு முக்கியம். அந்த துணிவாற்றல் என்கிட்ட எப்பொழுதுமே அதிகமாவே இருக்கும். பேசுங்க வாங்க. யாகாவா ராகினும் நாகாக்கா காவாக்கள் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட தவறா கொடுத்துட கூடாதா? இந்த நாவினை உள்ளிட்டு பேசணுமா? அப்படி தவறா கொடுத்துட்டோம்னா சொல் குற்றத்திற்கு ஆளாவோம். அதுக்கு தான் இனிய உணவாக இன்னாத குரல் கடியிருப்ப காய்க்கவர் தட்டு. இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை ஏன் பேசணும்? ஒரு மரத்துல பழங்கள் இருக்குன்னா பழங்களை விட்டு விட்டு போய் காய பறிச்சு சாப்பிட்ட கதையா போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பேச போறீங்க? பேசுங்க வாங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரேன், பேசுங்க. அருமையான பேசுகையா. சபிக்கும் உணவு இல்லாத பொழுது சிறு வயிற்றிற்கும் ஐயப்படி கொண்டார்கள். யாரும் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பட்டினியாக இருந்தாலும் கூட நல்ல வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அந்த பசையும் கூட பறந்து ஓடிவிடுமாம். அழகாக சொன்னார் அவர். அது மட்டுமா, தொட்டணித்து ஊர் மலருக்கு ஆற்று மணலை தோன்ற தோன்றத்தான் அறிவரும், தோன்ற தோன்ற ஊற்று பெருக்கெடுக்குமா அல்லது மாந்தர்கள் கல்வியை கற்க கற்க அறிவு வளருமான்னு சொல்லி வச்சிருக்காங்க. 5 பேர் சொந்திருக்கும் காடு, அந்த 5 அடைந்துள்ள நாடு. முந்தி வருதி தேடு அதன் மூலம் மறந்துடுவீர்கள் முத்திவடி என்பது போல மேற்க பவனமயம் வேங்கொரு நிலவடக்கம் ஆறுக்கும் மோடி அணிகளுக்கம் ஆறுக்குள் உயர்தரைக்க பிறகு திகழ்ந்திருப்பதை காலவெள்ளி கொண்டதான் நான் கொண்டினாடி நாட்டில் பெருமையை அழகாக எடுத்துக் கூறக்கூடிய பெண்ணை நீங்கள் வாழ்வு. உங்கள் குலமாகி
நான் தாங்களை வாத்தினாலும் தமிழுக்கு 3 எழுத்து பேர் நம்பி அடி நீதி நம்பி அறத்தை நம்பி நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை நம்பி நீங்கள் உயிர் நெருப்பு உயிர கொடி உயிர கோம் உயிர இவங்க எல்லாரும் ஒரு மனித சத்து மன்னரோட பிள்ளைதான நீங்க தனியாக காவலுக்கு வரலாமா? மலைதேசத்து மன்னனோட பிள்ளைதானுங்க, தனியா வரலாமா காவலுக்கு? வரக்கூடாது. வரலாமா வரக்கூடாது கேக்குறேன். என்னையா வரலாமான்னா சந்தேகமா? வீரவங்கி வேலாச்சி பூமி, வீரவங்கி வேலாச்சி சந்தேகம். நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் பூமி. சார் இருக்கட்டும், நாங்களே ஒரு வேலு நாச்சியார் இருக்கேன் சார். ஆக வரலாமா வரக்கூடாதுல்ல? வரலாம்ல. அதான் ஆரம்பத்துல சொன்னேன், முக்காலத்தை உணரக்கூடியவர் நீங்க. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு உங்க செவியில கேட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல. ஆரம்பத்திலே ஒண்ணு சொல்லிட்டு போனீங்கல்ல, தாயர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, அப்பாவுடைய பேச்சை கேட்டு நான் வந்திருக்கேன். வேண்டுதல் அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல. வேடுவ குல வழக்கம் வேடுவ குல சம்பிரதாயம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்து பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா? வேண்டுதல் காரணமாக நான் பொம்பளை பிள்ளை கிடைச்சிருக்கேன். அப்படி எனக்கு பெண் குழந்தை கிடைச்சுன்னா தக்க பருவம் இருந்தோடனே காவலுக்கு முருகனுக்காக காவலுக்கு அனுப்பினா அப்பாவுடைய வேண்டுதலுங்க கடமையை செய்வதற்காக நான் வந்திருக்கின்ற இடத்துல நம்ம யார வச்சு என கேளுங்கள், தரப்படும் சட்டங்கள் திறக்கப்படும் என்பார்கள். என கேட்ட உடனே அருமையான ஒரு பதில். என தாய் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு ஜீவனுமே வர முடியாது. உண்மைதானே? கேட்க முடியாது. ஆக உங்க அப்பா பேச்ச கேட்டு நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனை நாளுங்க காவல் பார்ப்பீங்க? எங்க எண்ணும் தினையும் 70 நாள் இருக்கு. 70 நாள் முழுவதும் ஒரு பெண் காவல் பார்க்க முடியாது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் 3 நாள் ஒண்ணு இருக்கு. அந்த 3 நாள் வர முடியாத நாட்கள். ஆமா, ஏன்னா விடிந்தா 69 அதாவது விடிஞ்சா 70 நாள் வரப்போகுது. அந்த 3 நாளை நாங்க ஒதுக்கி வச்சுட்டு அந்த இடத்துக்கு வர முடியும். வேறும் போது மேதியருக்கு ஒரு மலை, நீதி தவறான மன்னருக்கு ஒரு மலை, கற்பு உள்ள மங்கையர்களுக்கு ஒரு மலை அப்படின்னாங்க. ஏன்னா அன்னைக்கான மாதம் மும்மாறி மழை பெய்கிறது. காரணம் நல்ல பெண்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்முறைகள். கவிமலை ஒளிகிறீங்களா இல்ல கவிமலை ஒளிகிறீங்களான்னு கேட்டேன். கவி பேசுவோமா? அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன பேசுவோமான்னு கேட்கக்கூடாது. உங்களால பேச முடிஞ்சா பேசுங்க. இல்ல பாருங்க என்னங்க, உங்களால எது முடியுதோ அதை செய்யுங்க. அதை தொடர்ந்து நான் வாரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுவோமா அப்படின்னா என்ன பாரு? நாங்க வாருங்கள் பேசலாம். தவத்திற்கு என்னங்க கவி பேசலாம், தவத்திற்கு ஓடிட்டீங்க. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இது கவியா? இது தமிழ் இல்லையா? தமிழுக்கு 20, குலத்திற்கு குலத்திற்கு 3, சமத்திற்கு தவம் பிரதிபலிக்கன்னா ஒரு ஆளு தேவை. தமிழ பேசணும் அப்படின்னா 20 பரிமாறணும் சொல்லியிருக்காங்கல்ல. ஆக தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு 20, குலத்திற்கு 3, சமத்திற்கு 4, சகலத்திற்கும் 5, சுவைகள் 6, சுரங்கள் 7, பித்துகள் 8, 9 கிரகங்கள் 9. பசி வந்தால் கிரகங்கள் 9 எப்ப? எப்ப 9ஆக இருந்தது? இப்பதான் 9. அப்பொழுது 7 இருந்தது. ராகு கேதுவா மாதிரி இப்ப 9 ஆகுது. ஆக பசி வந்தால் மட்டும் பறந்தோடும். நாங்க கவி பேசுவோம். பேசுற நீங்க தொட்டு பேசுங்க. யார் அதிகமாக பேசுகிறாங்க என்பதை பார்க்கலாம். பாருங்க, உலகம் யாவையும் அதிகமாக பேசுறாங்கன்னா இங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது? ஒரு அளவுதான் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு அளவுதான் சாப்பிட முடியும். யாருக்கு நிறைய போட்டு சாப்பிடணும். இயல் என்றால் இசை என்றால் நாடகம் நடிப்பு இருக்கணும். அம்மா இசை அதாவது இயல் என்றால் பேச்சு இருக்கணும், பாட்டு இருக்கணும், நடிப்பு இருக்கணும். ஆனா ஓ நடிப்பு உலக மகா நடிப்பா இருக்கேயா. 5000 ரூபாய் சம்பளம் வாங்கணும். 5000 ஓவர் சம்பளம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம். உழைக்கணும். உழைக்கத்தானே வந்திருக்கோம். எதுவுமே அளவுக்கு மீறி அமிர்தமும் நெஞ்சு. கவி நீங்க 1000 கவி பேசுறீங்க, 2000 கவி பேசுங்க, என்னால பேச முடியும். அதுக்காக உங்களை காட்டிலும் செலச்சவளும் கிடையாது, இளச்சவளும் கிடையாது. உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போவதும் நான் கிடையாது. எதை வேணாலும் பேசுங்க, பேசிக்கிட்டே வருவேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல யாரை வணங்கணும் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. யாரை வணங்கணும்? எந்த ஒரு காரியம் தொடங்கணும் யாரையா வணங்கணும்? பிள்ளையார வணங்கணும். முதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்கணும். விநாயக பெருமான் வணங்கும் பொழுது என்ன சுழி போடுவாங்க? முதல் பிள்ளையார் சுழி. 3ஆவது சுழிய போட்டாதான் நீண்ட காரியம் வெற்றியும். 3ஆவது மட்டும் போட்டா போதுமா? முடிவுல சுபம் லாபம்னு முடிக்கணும் சொல்லியிருக்காங்கல்ல. சிட்டி புத்தி விநாயகனே, சிங்கார கணபதியே, முத்திகாரு மூலவனே, மூசிய வாகனனே, முருகனுக்கு மூத்தவனே, முக்கதன் பெற்றவனே, கருணை கைவடுக்கு கணவதியே காப்பாயாக. எங்க பேசுத வாங்கையா? உலகம் யாவையும் தாமரத்திலும் நிலைவரத்திலும் நிற்கிறது நீங்களா? அழகெல்லாம் விளையாட்டுறை யாரும் தலைவர் அன்னவருக்கே சொன்னாங்களே. பேசுங்க. குலப்பெரிய குத்திடுவாய், குடும்பங்கள் காத்திடுவாய், நிலமெல்லாம் சேர்த்திடுவாய், நாட்டை காத்திடுவாய், மக்கள் நீவருவாய், மாட்டு சாணத்திலே குச்சியை நீ இருப்பாய், கும்பிட அருள்வாய் கூட பேசிடுவார். பாருங்க, ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் பெய்து போய் வாடி 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 மாடு போட மாட்டார்கள். ஓடி 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 என்றிருந்த ஓடியே ஓடி ஓடி வாடி வாடி சொல்லணுங்க.
இருங்க பொறுங்க முத கவி என்ன கவி நான் பேசுவேன் நல்லா பேசுவேன் நானு காயமே உய்யடா வெறும் காற்று எடுத்த பையடா என்னங்க வாடா போனாங்க நீங்க ஏன் காடா பேசுறீங்க ஏங்க நீங்க என்னமா பாக்குறீங்க நீங்க டீ போடல அப்புறம் நான் டா போட மாட்டேன்னா நான் அப்படி சொல்ல இல்ல கேக்குது காயமே உய்யடா வெறும் காற்று எடுத்த பையடா ஆனா என்னடா ஏண்டா டேய் கவி அப்படியா மாயனார் குரோ இந்த மண்ணு பண்ண ஓடுறாயா ஓடடா நந்தவனத்திலே ஒரு ஆண்டி என்ன சொல்றீங்க 5 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தார் ஒரு தோண்டி அடி கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டினு கூட பாடுனாரு அப்படியே குக்களை பிடித்து நாளை கூண்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்து வந்தாலும் அக்குள்ளம் வேறடாமோ அதனிடம் புதுகு உண்டாகுமோ குக்களே குக்களால் குழந்தடியில் பெறுகிறோம் அந்த நாய் இருக்கேன் நாய் இந்த நாயை கொண்டு போய் குளிப்பாட்டி நடுமணியில ஒரு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணாலும் நாய் தானே நாயோட தன்மை அதுதானே ஏன்னா ஒரு கவி அதாவது கவி சக்கரவர்த்தி இருங்க டீய வாங்கிக்கிட்டு டீய பிடிக்க முதல்ல டீய வாங்கிக்க அவனை ஃபுல்லா டீக்கு போயிருக்குமா அப்புறம் கத்திக்கிட்டு கிடைச்ச நாய் வளர்த்த மாதிரி நான் எல்லாரும் இங்க பாருங்க பாடத்தை கவனிங்க நீங்க யாரு சூப்பரு நான் சூப்பரா சரி இது நல்லா இருக்கு வாங்க டீ சாப்பிட்டு நல்லா யூடியூப்ல நல்லா வளர்ச்சி டீயை சாப்பிட்டுக்கிட்டே கவி பேசுறோம் இந்த கொடுமையாயா அது உண்மையிலே அந்த செய்திக்கு வந்து நல்லா டீ போடுறான் டீ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அது நாளமா தோண்டி கொண்டு வந்தானடி வேண்டி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்னடி ஒன்ன தாண்டி அப்படின்றாரு கவி நீ வாய முடிட்டு கிளம்பி அடி போத மந்தாடி நொண்டாடி யாருங்களே கவி சக்கரவர்த்தி கம்பர் பேசினாரா யாரு கவி சக்கரவர்த்தி கம்பர் கேட்டாரா அமைப்பிராட்டியை பார்த்து நம்ம தமிழ் புலவர் அல்லவா அந்த அம்மாவை பார்த்து கேட்டிருக்காரு கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்பா என்னை பாருங்கப்பா பிளீஸ்பா டைம் ஆயிடுச்சா நான் அசிங்கப்படுத்தாம நான் போக மாட்டேன் வெறித்தனமா இருக்கு இங்க பாருங்க எல்லாரும் எவரு வரணும் கீழே வாங்கி வரணுமா விடிய நீ முதல் கையில ஒழுங்கா கேட்டு பேசுங்களா கவி சக்கரவர்த்தி கம்பர் பேசினாரா கம்பர் கேட்டாரா அண்ணாத்தியை பார்த்து நாளிலே பட்டலடி நடுவிலோடு காலடி கூடாம கூட என்னடி சொல்லடி ஒன்ன தாண்டி அப்படின்னு அத்தை பிராட்டியை பார்த்து பேசியிருக்காரு கேட்டிருக்காரு அந்த அம்மா தமிழ் புலவர் அல்லவா அந்த அம்மா விடுவாங்களா யாரை பார்த்து என்னடா கேட்கிற அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க 8 லட்சணமே எமனரும் பரியே மட்டில் பரிமை வாகனமே முட்டமேல் குறையிலா விடு குலராம தூதுவனே 8 லட்சணம் என்பது அவலட்சணம் எப்பா என்னைய பார்ப்பா என்னைய பார்ப்போம் 8 லட்சணம் என்பது அவலட்சணம் எமனரும் பரியே எமனது வாகன எரும மாடு அட எரும மாடு மட்டில் பெரியமை வாகனமே அட கழுதையே முட்டமேல் கூரையிலா விட குட்டியா சுவரு குலராமன் தூதுவனே ஸ்ரீராமனுக்கு தூதுவன குரங்கு என்னங்கள உங்கள சாமி கதை கவி கதை பேசலாம் தவறு கிடையாது கதை போட யாரு யாரை பார்த்து என்னடா கேட்கிற என்ன தெரியுமாடா உனக்கு இங்க என்ன பாடுற நாளினை பந்தலடி நடுவில் காலடி கூறாமல் கூறடி என்னடி அப்படின்னு கேட்கிறியடா அதுதான் ஆறாக்கிறீடா என்னடா ஆவாக்கிறேன் என்னடா சொல்லுடா ஆவாக்கிறீடா அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க டீ போட்டு டா போட்டு நிறைய பேசலாம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கேள்வின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. கவி நிறைய பேசலாம். ஏன்னா வரக்கூடிய கீழே வாங்கியோ ஜெயபாண்டி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. அவங்களுக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்ல விஷயம் 4 விஷயம் நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில பேசிட்டு பேர் வாங்கணும். இப்ப திருப்பூர் நம்ம இப்ப வந்திருக்க அப்படின்னா ஒரு இங்க உள்ள பகுதியை பத்தி நம்ம நிறைய பேசலாம். அதுக்கான நேரம் இல்ல. திருப்புவனம் அந்த திருப்புவனம் அப்படின்றதுக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா திரி என்றால் திரிபு, திரிபு என்றால் திரிந்து விழியக்கூடிய ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு ஊர். பூவனம் என்றால் அங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு பேரு பூவனம்னு பேரு. அந்த ஊருக்கு பேரு திருப்புவனம்னு பேரு. ஏன்னா அதாவது திருப்புவனத்துல என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தர் அஸ்தியை கறக்கிறதுக்காக கலசத்துல அஸ்தியை கொண்டு போறாரு. ராமேஸ்வரம் போறாங்க.
அது ராமேஸ்வரம் போகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கலசத்தை திறந்து பார்க்கிறாங்க. கலசத்தை திறந்து பார்க்கும்போது வெறும் பூவா இருந்துச்சா? திருப்பி போகணும். பூவா இருந்திருக்கு. மறுபடியும் போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கலசத்தை திறந்து பார்க்கல வெறும் அஸ்தி எலும்பா இருந்துச்சு. எலும்புகளா இருந்திருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, எப்ப நான் அந்த இடத்துல பார்க்கும்போது கலசத்தை திறந்து பார்க்கும்போது பூவாக இருந்தது, இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வெறும் எலும்பா அப்படி இருக்கே, அஸ்தியா இருக்கே அப்படின்னு திருப்பி வந்து, அதாவது திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து அந்த கலசத்தை திறந்து பார்க்கும்போது அங்க பூவாக இருந்துச்சா. திருப்பி வந்து பார்த்த இடத்துல பூவாக இருந்ததுனால திருப்பி வனம். அந்த பூவோட பேரு இந்த உலகத்திலே திருப்பு வனம்னு ஒரு பேர் உண்டு. ஆமா, ஒரு சக்தி, ஒரு பெருமைக்குரிய ஒரு ஸ்தலம் அது. சரிங்களா? ஆமா, அப்பேற்பட்ட ஸ்தலம் இருந்தா இப்ப மடப்புறம் இருக்குல்ல, இந்த மடப்புறத்துக்கு ஏன் மடப்புறம் பேர் வந்தது? என்ன காரணம்? வைகாட்டு, அதாவது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதான். அப்படி மதுரையவே மதுரையும் மூழ்கி இருந்ததா. மூழ்கி இருக்கவும் பாருங்களே, அங்க இருக்கக்கூடிய யாரு பார்வதி தேவியார் சிவன் சொன்னாங்களா மதுரை எல்லைப்பகுதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மதுரையவே மூழ்கி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிசேஷன், யாருன்னா சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் போய் காட்டுறா. எங்க காட்டியது அப்படின்னா மதுரையின் எல்லைப்பகுதி எங்க இருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்போது மதுரையை சுற்றி எல்லா இடத்துலையும் திருவேரங்க எல்லா இடத்தையும் பார்த்திருக்கு. அது எல்லா இடத்துலையும் காட்சிக்கும் போது 4 புறமும் சுற்றி அந்த பாம்பாக படுத்து படம் எடுத்து ஆடுங்களாம். பாம்பு படம் எடுத்து ஆடுகிறதா படப்புறம்னு ஒரு பேரு. அது மறைவி இப்ப மடப்புறம்னு ஒரு பேர் உண்டு. ஆமா, அந்த ஆட்டா யாரு? அந்த பார்வதி தேவியார் அந்த இடத்துல காளியாக உருவமாறி அங்க இருந்ததுனால அந்த காளிக்கே அடைக்கலம் காத்தது யாருன்னா ஐயனார் வந்தது. அதுல அடைக்கலம் காத்த ஐயனார் நிறைய அருமையான வேற்றுங்க. சரி, கை தட்டிய ஒரு உள்ளத்துக்கு நன்றிப்பா. நல்லா தட்டுக்க போது ஐயாவோட விருப்பத்துக்கு நாங்க உங்க அழகிற்கும் அந்தஸ்திற்கும் ஏற்றவாறு ஒரு மாப்பிள்ளைய என்ன 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 மாப்பிள்ளை உங்களுக்கு கேள்வி கேட்டா நிக்க வச்சா உரிச்சு ஐயா என்ன முருகன் விடுவோமா பேசுவோமா? கேள்வி கேட்க வேணாமா? சரி வாங்க பேசு. நான் நல்லா பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் பேசலாம். நல்லா பேசுறீங்க. சரிங்க. கேளுங்கள் 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 தரப்படும் தரப்படும் கட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிருக்காங்கல்ல. ஆக கேட்டவரை கொடுத்தது கண்ணாகப்பட்டது, கேட்காமல் கொடுத்தவர் பாரிவல்லர், செத்து கொடுத்தவர் சீரகாணி, வயது கொடுத்தவர் குமரவல்லர், அடுத்து கொடுத்தவர் சிவி சக்கரவர்த்தி, படிங்க கொடுத்தவர் தென்னை. இப்படி எத்தனையோ பேர் கொடுத்திருக்காங்க. தானம் கேட்டால் தானம் கிடைக்கும், தர்மம் கேட்டால் நீதி கேட்டால் நீதி கிடைக்கும், கேள்வி கேட்டால் பதில் கண்டிப்பா கட்டாயம் பதில் கிடைக்கணும், நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கும்ல? ஆபத்து குதவா பிள்ளை, அரைபட்சி குதவா தானத்தி தீரா தண்டி மரியா கோபத்தை அடக்கா முறைப்படி கொள்ளா பாவத்தி தீரா பயனில்லை. உலகத்துல 7 மருந்து பயம் இல்லாம போயிடக்கூடாது. போயிடக்கூடாதுல்ல? என்ன கேட்க போறேன்? இதிகாசம் என்பது எத்தனை? 2க்கு பேர் என்ன? ராமாயணம் மகாபாரதம். ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். மண்ணாலே வந்தது மகாபாரதம், பெண்ணாலே வந்தது ராமாயணம். சொல்லிருக்காங்கல்ல. இப்ப ராமாயணம் நீங்களே, இந்த ராமாயணத்துல கதாநாயகர் யாரு? ராமன், ஸ்ரீ ராமநாதன். அப்படிதானே? கடைக்கு நாயகன் யாரு? அது ஆஞ்சநேய பெருமாள். ஆஞ்சநேய பெருமாள். உலகத்துல எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் எல்லா தெய்வத்தையும் நாம கும்பிட்ட மாதிரியா இருப்போம். ஆனா ஆஞ்சநேய பெருமாள் நம்மளை பார்த்து கும்பிட்ட மாதிரியா இருப்பாரு. ஏன் என்ன காரணம்? பார்க்கின்ற ஆண்கள் எல்லாம் ராமனாகவும் பார்க்கின்ற பெண்கள் எல்லாம் சீதையாகவும் நினைச்சுட்டு கும்பிட்ட மாதிரியா இருக்காரு. இருக்காருல்ல? அப்படிலாம் இருந்துட்டாலும் இந்த ஆஞ்சநேய பெருமாள் இல்ல, ஆஞ்சநேய பெருமாளுக்கு என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க? என்ன அபிஷேகம்? குங்குமத்தால் அபிஷேகம் செய்வார்கள். குங்குமத்தால். அப்புறம் என்ன மாலை போடுவாங்க? அது வடமாலை போடுவார்கள், வெற்றிலை மாலை போடுவார்கள். இன்னொரு அபிஷேகம்லாம் இருக்குல்ல நிறைய. என்ன அபிஷேகம்? சரி, நான் கேட்கிறேன். அதே ஆஞ்சநேயருக்கு இன்னும் ஒரு பொருளால் அபிஷேகம் செய்வாங்க. நெய்யால, வெண்ணையால. என்ன இங்க வருங்க? வெண்ணையா பார்த்தீங்கன்னா உன்னை பத்தி பேசுறேன். நம்ம இருங்க, வெண்ணையால நீங்க இல்ல. நான் உங்கள்ட்ட கேட்க வரவங்களை ஏன் முந்திரிங்க? இல்லங்க, கேள்வி கேட்கறது பகுத்தறிவு வளரணும்னு தானே. குங்குமத்தால அபிஷேகம் செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டு, வெண்ணையால ஆஞ்சநேயருக்கு ஏன் அபிஷேகம் பண்றாங்கன்னு நான் கேட்கிறேன். என்னங்க என்ன நொன்னங்க? ₹1 காயின் இருந்தா போ கொடுங்க, பூவா தலைய போட்டு பாப்போம். அது சரி, விளையாட்டு உங்களை விளையாட்டு பிள்ளை விளையாடுறதுக்கு குடிக்கிறதுக்காக ₹1 காயின பாருங்க. ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்றால் இலங்கைக்கு அசோக வனத்தில் வைத்திருந்தார்கள். அசோக வனத்தில் இருக்கக்கூடிய செய்தியை எப்படியோ அறிந்து ராமராகப்பட்டவர் ஆஞ்சநேயரிடம் துறையை நாடி போகிறாரு. ஆஞ்சநேயர் 7 கடலையும் தாண்டது. 7 கடலையும் தாண்டி சென்றார். இந்த அம்மா இவரை பார்த்தாச்சு. பார்த்தவுடனே உடம்பெல்லாம் ஏற்க தொடங்கியது. பெண்கள் எல்லாமே நெற்றியில் திலகம் வைப்பார்கள். இப்ப இந்த அம்மா இவரை பார்த்தவுடனே திலகத்துல ரத்தத்தை போல காட்சி கொடுக்கிற அனுமாருக்கு பார்க்கிறதாக
அம்மா நெத்தியில ஏதும் காயம் எதுவும் பட்டு விட்டது போல அப்படின்னு எண்ணி தன்னுடைய கைகளை வைத்து அழிச்சு போறாரு. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன ஆயுது? ராமருக்கு சீதை என்று ஒருத்தர் பொருத்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் என் நெற்றியின் மீது கை வைக்க தாங்கள் யார் அதற்காக என்று திலகத்தை அடித்தீர்கள் என்று கேட்க, அப்பதான் இவர் இன்னார் என்று சொன்னார். சொன்னவுடனே அவன் மீண்டும் கேட்டார், அம்மா ஏன் இந்த திலகத்தை உங்களுடைய நெற்றில் வைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்க, அப்பதான் அம்மா சொல்றாங்க, வேறு ஒன்றுமில்லை, இவருடைய கணவனாகப்பட்டவர் நீண்ட நாட்டில் வாழ வேண்டும், திருமணம் ஆகிவிட்டது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக திலகம் வைக்கிறேன் அந்த அம்மா சொல்ல அம்மா நானும் தெரியாதவனமாக உங்களுடைய திலகத்தை அழித்துவிட்டு ஆகவே இந்த உலகம் உள்ளவரை என்னுடைய ஆலயங்கள் யாரெல்லாம் என்னுடைய ஆலயத்திற்கு வருகிறார்களோ அவர்கள் எல்லாருமே எமக்கு குங்குமத்தால் அபிஷேகம் செய்வார்கள் என்று அன்று ஆஞ்சநேய பெருமான் சீதை அம்மாவிடம் வேண்டிக் கொண்டது. ஆனால் இன்னைக்கும் ஆஞ்சநேயருக்கு குங்குமத்தால் அபிஷேகம் சொல்லி முடிச்சிட்டீங்க. கை தருங்க, ஜோரா கை தருங்க. நம்ம நல்லா நல்லா பாருங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா இருங்க, வாழ்த்துக்கள். சரி இருக்கட்டும், வந்த விஷயத்தை சொல்லுங்க. அந்த விஷயம் இருக்கட்டுங்க. நான் ஒரு கேள்வி கேட்டல, வெண்ணையால அபிஷேகம் பண்றாங்க ஐயா ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணையால? ஆமா. சரி, நானும் சுருங்க சொல்லி விடையலின்னு இருக்காங்கல்ல, சுருக்கமாக நானும் சொல்றேன். எனக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணையால அபிஷேகம். முருகன் வந்து பாருங்க, வாங்க வாங்க. என்னம்மா கேள்வி கேட்டுட்டு உள்ள வரீங்க? என்னம்மா மிரட்டுறியம்மா? வள்ளியா அல்லது வில்லியம்மா? நீ என்ன செய்ய? நாளெல்லாம் சட்டி எத்தனை பண்ண வள்ளியெல்லாம் வெள்ளி ரோசம் போட வேண்டியது. போறது இல்லையாங்க? சரிங்க, என்னங்க நான் சொல்றதை கேளுங்க சார். என்ன காரணம் அப்படின்னா, ராமனுடைய மனைவி யாரு? சீதையை சிறை எடுத்தது யாரு? ராவணனை சிறை எடுத்து என்ன கொண்டு போறாரு? அசோகவனத்திற்கு. இலங்கையில அசோகவனத்துல சிம்ஸ்மா மரத்துல நம்ம இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ராவணனை பார்ப்பதற்காக ஆஞ்சநேய பெருமான் போறாரு, சந்திப்பதற்காக போறாரு. ஏன்னா வந்தாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடுவாங்க. அந்த பண்பாடு அதாவது மண்டபங்களை என்ன செய்யணும்? வரவேற்பு கொடுக்கணும், உபசரிப்பு கொடுக்கணும். அந்த உபசரிப்பு அந்த வரவேற்பு எதுவுமே கிடையாது. யாருக்கு? ஆஞ்சநேய பெருமானுக்கு. ஆஞ்சநேய பெருமான் யாரை பார்ப்பதற்காக போறாரு? ராவணனை பார்ப்பதற்காக இலங்கையை செல்கிறாரு. போயிடுறாரு, ராவணன் போய் முறையிடுறாரு. என்னடா வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை இல்ல, ஒரு வரவேற்பு இல்ல, ஒரு உபசரிப்பு கிடையாது அப்படின்னு ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்யறாரு? அவருடைய வாள் இருப்பதுல வாள், இந்த வாழவே அப்படி ஒரு சுருட்டு நாற்காலியா சிம்மாசனமா அதுல உட்கார்ந்து அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட? இலங்கை ராவணேஸ்வரன். அவர் என்ன சொல்றாரு? ஏ ராவணா, நீ செய்யறது சரியில்லை, பாரு ஒன்னே காட்டுல ராமே மரியாதை அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்க. யாரு அந்த குரங்கு? பேசலாமாங்க? குருண மருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பாக்கெட் குருண முந்த வாங்கி அப்பயே க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த ஆஞ்சநேய பெருமானை பார்த்து ராவணன் சொல்றாரு, யாரும் அந்த குரங்கு நம்ம இடத்துல வந்துகிட்டு நம்மள தானே ஏண்டாரு, உனக்கெல்லாம் எவ்வளவு திமுரு இருந்தா? பெண்களுடைய புத்தியே நாடை பேசும்போது ஒரு விஷயம் நல்ல என்னது, ஆம்பளை சாட பேசவே கூடாது. ஏன் ஆம்பளை இம்பிட்டு பேச்சு ஆம்பளைக்கு ஆகாது. பெண்கள் பேசுறது பொரிய ஆம்பளை சாட பேசினாலே அட்ட தரித்திரியம், பொம்பளை பேசினா சரித்திரம். நல்லா இருக்குது. ஆச்சரிய பெருமான வந்து என் குரங்கு என் இடத்துல வந்து சண்டியாத்திரம் பண்ற உன்னை இப்ப என்ன பண்றேன் ஒண்ணுதான் இல்ல அங்க குரங்கு ஆச்சரிய பெருமானுக்கு. அப்பதான் சொல்றாரு, நம்ம இடத்துல வந்துட்டு நம்ம தானே இந்த குரங்கு ஆட்டம் காமிக்குது, இந்த குரங்க சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய பெருமான் வாழுல இலங்கையில இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு ராவணேஸ்வரன் அந்த வாழுல நெருப்ப பத்த வைக்க சொல்றாரு. தீப்பட்டு எரிகிறது, வாழுல தீப்பட்டு எரிகிறது, நெருப்பு எரியுங்க. அங்கிட்டு இங்கிட்டு தாவி ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்யறாரு? இலங்கையவே அழிச்சு விடுறாரு. இலங்கையை அழித்த உடனே என்ன செய்யறாரு? கடல் என்று சொல்லக்கூடிய சமுத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சமுத்திரத்துல குதித்து அந்த நெருப்பை அமர்த்தி விட்டு இந்த தீக்காயம் சொல்லுவாங்க, புண்காயம், இந்த தீக்காயம் ஆற வேணும்னா என்ன செய்வாங்க? குளிர்ச்சியான பொருள் கொடுக்கணும். அப்ப குளிர்ச்சியான பொருள் எது அப்படின்னா, அயோத்தி மக்களே வந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு வெப்பமா இருக்கக்கூடியவர்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வெண்ணையால அபிஷேகம் பண்ணாங்க. சொல்ல வேண்டியதுதானே அருமையான ஒரு பதில். ஒரு கைதட்டல் தரலாமே சார். ஏன்னா உண்மையிலேயே இப்படி தெரியாத விஷயங்களை மக்களுக்கு உரைப்பது நல்லதுதானே. அதனால சொல்லுங்க, என்ன வந்த விஷயம் என்ன பாருங்க. இரண்டு வீட்டுக்கு என்னங்க வேணும்? இப்ப பசிக்கு உணவு தேவை, நோய்க்கு மருந்து தேவை, உழைக்கைக்கு உலக்கையா உரலுக்கு உலக்கை தேவை, உரலுக்கு உலக்கை தேவை சாமி. ஆக உலக்கைக்கு ஆக எதுக்கு எது வேண்டும்? உலக்கை குத்தி. ஐயோ, நீங்கள் தவறாக நினைக்க போறா. நீங்க
வேற ஒன்றும் இல்லையம்மா, இந்த உலகத்தில் பெண்ணென்றும் பெண்ணாகப்பட்டவள் இருந்தால் ஆண் துணை இருக்குல்ல? ஆமா, ஆண்களுக்கு எத்தனை வகை? பாலம் மீறி மரவன் திறவன் கால இளவை பெண்களுக்கு ஆண்களுக்கு 7 வகை பருவம் இருக்கு, பெண்களுக்கு 7 வகை பருவம் இருக்கு. சரிங்க. தேனி பெருமை மங்கை மருந்து அறிவை தெளிவு பேர் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம். 7 வகை பருவத்துல நான் அடைந்திருக்கக்கூடிய பருவம் 3வது மங்கை பருவம். சாமி பாருங்க, பருவம் அடைந்த பெண்கள் எல்லோருமே திருமணம் செய்வது கிடையாது. சரி. திருமணம் செய்யாத பெண்கள் எல்லாமே சரீரத்தில் இடம் பெறுவது கிடையாது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? வேற ஒண்ணும் இல்ல, உங்க அழகுக்கு உங்க அந்தஸ்திற்கும் நானே மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேங்க. நீ எல்லாம் மாப்பிள்ளையா வந்தா நான் மறந்து போட்டுருக்கேன். என்னம்மா, கலைகளுக்கெல்லாம் வரசி நீங்கள் தானே. சாமி நீங்க மாப்பிள்ளையா? நீங்க மூவாசி பெற்றவர். ஆமாங்க, பார்த்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை போட்டுருக்கீங்களா? ஆமா. அழகா இருப்பாரா? அன்பானவரா? பண்பானவரா? பாசமானவரா? நேசமானவரா? ஆக பருவம் என்பது சித்திரமாக, பாதுகாப்பது பத்திரமாகும். வருவது ஒரு முறை சாஸ்திரம் வராதவரா உபத்திரத்துக்கு ஆளாகக்கூடாது. சொல்லிருக்காங்கல்ல? ஆமா. மாப்பிள்ளை பேரு ஊரு யாருக்கு சீக்கிரம் சொல்லிருக்காங்க. இதோ கூறுகிறேன், கேளுங்கள். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. வாழ்க்கையில சக்கலாத்தின்னு ஒரு தீ வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த தீ அணைக்கவே முடியாது. அதனால இங்க வருகிறேன். முருகபெருமான 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாளா முருகபெருமான என்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கடவுளா ஏத்துக்கிட்டு அந்த வேலவனுக்கு எனக்குமா கல்யாணம்? ஆமாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? வேலவனுக்கு எனக்கு போங்க கல்யாணம். அந்த வேலவனுக்கு எனக்கு போங்க கல்யாணம்.
சரி எப்ப நார்வர் கொஞ்ச நாளா ஒரு வேலை பார்க்கிறாரியா என்ன வேலைன்னு தெரியாதா தெரியாதா உங்களுக்கு நார்வர் கூட்டி கொடுக்குறாரியா நார்வர் கூட்டி கொடுக்குறாரு கூட்டி கொடுக்குறாரு கூட்டி 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 முருகா 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 எங்க இருக்கீங்க முருகா 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 நீங்க எப்ப வருவீங்க முருகா நீங்க எப்ப வருவீங்க சீக்கிரமே வருவீங்க சீக்கிரமே வந்து நீ ஆட்கள் ராம்தாஸ் ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்ன விஷயம் இந்த எதிர்ப்பதம் சொல்லுவாங்க இன்பம்னா என்ன சொல்லுவாங்க மேடுனா ஏற்றம்னா இறக்கம் சொல்லுவாங்கல்ல ஆமா பகல்னா நிலவு இரவு இரவு சொல்லுவாங்கல்ல அப்ப ஒரு பெண்ணு வேண்டாம்னு சொன்னா வேணும் எனக்கு இப்பவே வேணும் நார்மற்ற வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலே முருகன் இப்பவே வரணும் இப்பவே வந்து சீக்கிரமே வந்து ஞாபகம்